ஓகே மக்களே, சும்மா ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து பேசலாம், ஜாலியாக பேசலான்ட்டு. முதல்ல இப்போ வந்து பப்ளிக் ஒப்பீனியன் மூவியில் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கவனிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. எவ்ரி தேர்ஸ்டே ஃப்ரைடே படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போயிட்டு மூவி பப்ளிக் ஒப்பீனியன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 100-150 படம் வரும். எல்லாம் வித்தியாசமான பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர் இதில் மூவி ரிவ்யூ பார்த்துட்டு படம் போகிற ஆளுங்க யாரெல்லாம் இருக்கீங்க? மூவி ரிவ்யூ பார்த்துட்டு படம் போகிற ஆளு கை தூக்குங்க. பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லிட்டு மக்கள் ஒப்பீனியன் கொடுப்பாங்களா, அதை பார்த்துட்டு போறவங்களா தயவுசெய்து கை தூக்குங்க. அப்பா ஒருத்தங்க தானா? சரி, சுரேஷ் நீங்க எப்போ பார்ப்பீங்க? ஓகே சரி, மெயினா அந்த பப்ளிக் ஒப்பீனியன் கொடுக்குறவங்கள பத்தி தான் பேசலான்ட்டு. எவ்வளவு புத்திசாலிங்க இருக்காங்க, எவ்வளவு சூப்பரா ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலான்னு அதை தான் பத்தி. அது மட்டும் இல்ல, அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே மூவி ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூடியூப்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அது ஒரு நல்ல தீனி மாரி. அவங்களோட வேலை என்ன தெரியுங்களா? போய் ஒவ்வொரு தேட்டர்லையும் எல்லா தேட்டர்லையும் ஒரு வரிசையா நின்றுவாங்க. நின்று போற வரவங்களெல்லாம் பேட்டி, எவன்லாம் கிடப்பான் பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வைரல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் சுத்திட்டே இருப்பாங்க. இப்போ ஒண்ணு கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, ஒரு டப்பா படம்லாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, பெரிய படமா டப்பா படம்லாம் வந்துச்சுன்னா படம் பார்க்குறவங்கள விட இந்த யூடியூப்காரர் டிவியில் இப்படி மைக்கை தூக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க. அவங்க தான் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒருத்தர் நான் பப்ளிக் ஒப்பீனியன் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன், அவன் மிஞ்சி போனா 10th படிப்பான் இல்லை 12th படிப்பான். அவன் சொல்றான், அந்த படத்தை பார்த்துட்டு அவர் ரிவ்யூ கொடுக்குறாரு. சார் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சார், செகண்ட் ஹாஃப் லேக் சார், படம் ஸ்லோவா போகுது சார், இன்னும் டைரக்ட் கொஞ்சம் டைட் பண்ணிருக்கலாம் சார், க்ளோஸா வச்சிருக்கணும் சார். ஏண்டாடே, படிக்கிறது 10வது 12வது, இவன் வந்து 60 வயசு டைரக்டர், ஒரு 10 படம் 15 படம் எடுத்தவருக்கு இவன் அட்வைஸ் பண்றான். முதல்ல உன்னோட செகண்ட் ஹாஃப் பண்றா, ஷர்ட் ஒழுங்கா போட்டுருக்க, ஜிப்ப ஒழுங்கா போடுறான் அப்படின்னு சொல்ல தோணும். அவன் குட்டியோடு இருக்கான், அவன் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்றான். இன்னொரு லேடி ஒருத்தவங்க பார்த்துட்டு எஃப்டிஎஃப்எஸ், இப்போ எஃப்டிஎஃப்எஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எங்க பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியேட்டர்ல மக்கள் டூ மச்சா கூட்டமா இருக்கும். அங்க வந்து ஒரு லேடி சொல்றாங்க, படம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு யூடியூப் காட்டுறாங்க. படம் ஓகே தாங்க, ஒரு தடவை பார்க்கலாம். என்னம்மா நாங்கெல்லாம் என்ன சாப்பிட்டு இதே படம் பார்க்கறதுக்கு தான் இருக்கோமா? எல்லா படமும் ஒருவேளை ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. இதை ஒரு பேட்டி, இது ஒரு கமெண்ட்னு சொல்லிட்டு இதை யூடியூப்ல போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்படி இருக்குன்னா, இன்னொரு கோஷ்டி இந்த 2K கிட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அவங்க கொடுக்குற கமெண்ட் எல்லாம் பயங்கர வெறித்தனமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, படம் கொலை மாசுங்க, படம் சூப்பருங்க, என் தலைவர் கிளப்பிட்டாருங்க அப்படின்னு சொல்றோம். அது பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அதுல அவன் ஆர்வத்துல வரும்போதே என்ன பண்ணுவாங்க, எங்க மைக் இருக்கு, யார்கிட்ட போய் பேட்டி கொடுக்கலான்னு அப்படி வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டாங்க, படம் செமங்க, என் தலைவர் காலி பண்ணிட்டாருங்க அப்படின்னா பக்கத்துல ஒருத்தாங்க, ஏடா நான் சமோசா பண்ணிட்டு என் தலையில ஏண்டா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல எப்படி பண்ணுவோம். ஒருத்தர் அப்பதான் காஃபி குடிக்கலான்னு அப்படி கொடுத்துட்டு என்ன கமெண்ட் சொல்றாங்க, அடுத்த ஷோ பரவா இருப்பாரு. இவன் என்ன பண்ணுவான், என் தலைவர் இருக்காரு வில்லனை காலி பண்ணிட்டாருங்க, யோ என் காஃபியே அதுக்கு தட்டி விடுறாரு. படத்துனா அவ்வளோ ஆர்வ கோளாறுல இருப்பாங்க. இப்படி மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இது மட்டும் இல்ல, நீங்க பப்ளிக் ஒப்பீனியன் எந்த ஒப்பீனியன் வேணாலும் எடுத்து யூடியூப்ல போட்டு பாருங்க. ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தையை வச்சு ஹோல் படத்தையும் தூக்கியும் விடுவாங்க, கவுத்து விடுவாங்க. அந்த ஒத்த வார்த்தை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை தான் போதும், படத்தை ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ணிடலாம். யாராவது அந்த ஒத்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? என்ன பேசுவாங்க பப்ளிக் ஒப்பீனியன்ல? மோஸ்ட்லி இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தடவை பார்க்கலாம், அது இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அதான் கரெக்டா முடிச்சுங்க. இவர் வேலையா பப்ளிக் ஒப்பீனியன் என்ன? அந்த ஒண்ணு தெரிஞ்சதுன்னா போதுங்க, நல்ல படம் பார்த்தாலும் தூக்கலாம், மொக்க படமா இருந்தாலும் கவுத்துறாங்க. படம் எப்படி வேற லெவல், ஹீரோ எப்படி வேற லெவல், ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க வேற லெவல், சாங் எப்படி வேற லெவல், ஏண்டா நீ கிறுக்காடா வேற லெவல், உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுடா கீழ்பாக்கத்துல சார் வேற லெவல் அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் இந்த வேற லெவலு, இந்த கொலை மாசு, வெறித்தனம், இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பையனை பெற்ற அம்மா அப்பா புண்ணியவதி, அவங்க வீட்டுல காலையில என்ன பண்ணுவாங்க, நைட்டு பையனை படுக்க வச்சுட்டு காலையில எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஹஸ்பண்டையும் பையனையும் எழுப்பிடலான்னு பாக்குறாங்க. ஜஸ்ட் டிவியை போட்டா அங்க உட்காந்து படம் எப்படி
டிவியில நம்ம பையன் மாதிரி இருக்குன்னு. ஆமா நீ கண்ணாடி ஆயிடு. ஏங்க நீங்க ஏதாவது ஐயோ நான் அப்படிலாம் இன்னொரு ஆள்லாம் எனக்கு கிடையாது. நீங்க ஒழுங்கா ரூம்ல உள்ள பையன் இருக்கானான்னு பாருன்னு பார்த்தா கதவை திறந்து பார்த்தா இவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களா? பில்லோவெல்லாம் வச்சுட்டு அழகா கம்ஃபர்டரை போத்திட்டு ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே செட்டப் பண்ணிட்டு 3 மணிக்கே எந்திரிச்சு FDFS ஷோ பார்க்க போயிருப்பான். அப்படிதான் இப்ப பசங்கள்லாம் இருக்காங்க. இந்த டெக்னிக் அங்கன்னு இல்லை, இங்கேயே எனக்கு தெரிஞ்ச சில நெய்பர்ஹுட்ல எல்லாம் பசங்க யூஸ் பண்றாங்க. என்ன தெரியுங்களா? நைட்டு 10 மணிக்கு மேல இவங்க ஃப்ரைடே சாட்டர்டே ஆனா போதும் ஒய்ஃப அம்மா நல்லா இருக்கியாம்மா இதாம்மா ஏதாவது வாங்கி தரமா அப்படிமாங்க. என்னடான்னு பார்த்தா 10 மணிக்கு மேல ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு நைஸா கம்ஃபர்டரை வச்சுட்டு மேல மூடிட்டு சீட்டாட காசுக்கு வச்சுட்டு சீட் ஆடுறதுக்கு அது ஒரு கோஷ்டி கிளம்பிட்டு அந்த டெக்னிக்கை தான் இவங்க FDFS ஷோவுக்கு பண்ணுவாங்க. நைட்டே பண்ணிட்டு காலையில இந்த மாதிரி போறது. இதுதான் அப்படின்னா யூடியூப் காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆனா ஒவ்வொரு தியேட்டரா போயிருப்பாங்க. அவங்களுக்கு தேவை கண்டென்ட் கிடைக்கணும், யாராவது கண்டென்ட் கொடுப்பானா அப்படின்னு. அதுலயே மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எவனாவது ஒருத்தன் அந்த தியேட்டர் வாசல்ல பாவிட்டா போதும் அவனை பிடிச்சி சார் படம் எப்படி சார் இருக்கு, சாங் எப்படி சார் இருக்கு, மூவி எப்படி சார் இருக்கு அப்படின்ட்டு. யோ நானே பாட்டு பிஸ் அடிக்கணும் அவசர அவசரமா இருந்துக்கா படமே என்ன முடியல சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் நான் ஏதாவது கண்டென்ட் காலையிலேருந்து 3 மணிலேருந்து இருக்கேன் சார் கண்டென்ட் கொடுக்கணும் சார். யோ தள்ளியா அப்படி ரொம்ப கண்டென்ட் தேவைன்னா வாயா ரெஸ்ட் ரூம்ல வந்து பேட்டி கேட்டுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இன்னொருத்த அந்த சைடு போயிட்டு இருப்பான், இந்த தியேட்டர் கதவை ஒட்டி போயிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி சார் எப்படி சார் இருக்கு, படம் எப்படி சார் இருக்கு, ஹீரோயின் எப்படி சார் பண்ணி. யோ நான் சமோசா வைக்க வந்தையா, இங்க அடுத்த ஷோக்கு சமோசா ரெடி பண்ணு என்ன பிடிச்சி பேட்டி போய் வந்த போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூடியூப்காரங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி FDFS ஃபர்ஸ்ட் ஷோ வந்துன்னு வச்சுக்கோங்க, யாரையாவது கேட்டு நல்லா ஏதாவது ஒரு வார்த்தை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கண்டென்ட்டா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் அலைவாங்க. இப்ப இன்னொன்னு ரிவ்யூ பண்றவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா எல்லா படத்துக்குமே ஒரே டைப் ஒரு படத்தை வச்சே ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த படம் என்னன்னு தெரியுங்களா? வேற லெவல் மாரி இன்னொரு படத்தை வச்சே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஹோல் படத்தை எல்லா படத்தையும் யாருக்காவது தெரியுமா அந்த படம் பேர் என்னன்னா எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, வெந்து தணிந்தது காடு என் தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படிமா. அது வெந்து தணிந்தது காடு என் தலைவிக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட டைலாக வச்சுட்டு கௌதம் மேனனுக்கு அந்த சாருக்கு அந்த படம் யூஸ் ஆச்சோ இல்லையோ இவங்க அந்த படத்தை வச்சுட்டு அதை வச்சுட்டே எல்லா படத்துக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் எப்படின்னா ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. இப்பெல்லாம் எவ்வளவு பேர் மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியல. அந்த மூவி ரிவ்யூஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து முந்தி வந்து ரிவ்யூஸ்க்கு இடையில ஆட் வரும், இப்பெல்லாம் ஆடுக்கு இடையில தான் ரிவ்யூஸே வருது. அதுவும் என்ன இப்ப சிச்சுவேஷன் சினிமால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிச்சுவேஷனை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இப்ப ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரிவ்யூஸ்க்கு இடையில ஆட் வரும். அவன் சொல்லிட்டு இருப்பான் அந்த படத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணுவாருங்க, ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அப்படியே அப்செட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டேட்டிங் பண்ணுமா மேல உள்ள ஆப்பை கிளிக் பண்ணுங்க, ஆண் தேவையா உடனே கிளிக் பண்ணுங்க, பெண் தேவையா இதை தேவையா ரெண்டும் தேவையா அதையும் கிளிக் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு ஆணை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை வந்து இவங்க அப்படியே சிச்சுவேஷனுக்கு அழகா யூஸ் பண்ணாங்க. இன்னொருத்தர் சொல்லுவோம் ஹீரோ வந்து பயங்கரமா எக்ஸாம் எழுத கஷ்டப்படுறாரு, கடைசியில ஃபெயில் ஆயிட்டாரு, நீங்களும் அந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டீங்களா உடனே இங்க மேல உள்ள டுட்டோரியல் கிளிக் பண்ணுங்க, அவங்ககிட்ட நீங்க பணம் கட்டினா போதும் நீங்க படிச்சு உங்களை படிக்க வைப்பாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, குழந்தை பெற்று கொடுத்துருவாங்க. அடே நியாயமா பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை நீங்க அவ்வளோ அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஆடெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுதான் எப்படின்னா இப்போ 3 விதமான மக்கள் இருக்காங்க இந்த ரிவ்யூ பண்ணும்போது. பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. மொதல் டைப் வந்து இவங்கெல்லாம் FDFS ஷோ பார்க்கணும், ஆனா இந்த யூடியூப் காரண்ட்டா மாட்டிடக்கூடாது. அதனால 3 மணிக்கே எதிர்த்து அவசர அவசரமா FDFS ஷோ போவாங்க. போயிட்டு இவங்க யூடியூப் காரண்ட்டை சிக்கிடக்கூடாதுன்னு அப்படி இறங்க பார்ப்பாங்க. ஆனா விடுவாங்களா யூடியூப் காரங்க முட்டு சந்த மாதிரி இருக்கும், இப்படி நின்றுகிட்டே இப்படி மைக்க வச்சுக்கிட்டே நிற்பாங்க. சார் தள்ளுங்க சார் தள்ளுங்க சார் சார் சொல்லுங்க சார் படம் சொல்லுங்க, அவன் எப்படியாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு மைக்க பிடிச்சிட்டே அழையும். சார் தள்ளுங்க சார் தள்ளுங்க சார் நோட்டு சார் சார் இப்படியே போயிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு FDFSம் பார்க்கணும், ஆனா நீங்க யூடியூப் காரண்ட்டேருந்து தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க. 2வது கோர்ஸ் இருக்காங்களே அவங்க FDFS ஷோ பார்ப்பாங்க, ஆனா ப்ரிப்பேர்டா வருவாங்க.
அவங்க என்ன தெரியுமா செய்வாங்களா, சார் ஓகே சார் படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார் அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் மைக் எடுத்துக்கிட்டு, சார் ஏதாவது சொல்லுங்க சார், படம் ஹீரோ எப்படி சார் நடிச்சிருக்காரு, ஹீரோயின் எப்படி சார் நடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. கடைசி வரலுமே கிடைக்காது. மூணாவது கோஷ்டி தான் இருக்கு. அவங்க தான் வந்து சும்மா பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பாங்க. சார் படம் வெறித்தனம் சார், சூப்பர் சார், கொலமா சார், என் தலைவர் கலக்கிட்டாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்றோம் பேசுறோம், அவங்க பேசுற பேச்சுல பயங்கரமா ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அதுல ஒன்று தானே சார் அவன் போய் சொல்றான் சார், இவனை நம்பி படத்துக்கு போயிடாதீங்க சார் அப்படின்பாங்க. அது மட்டும் இல்ல, படம் மொக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கோடி கோடியா போட்டு படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இவன் ஒரே நிமிஷத்துல படம் மொக்க சார், காசு கொடுத்து வேஸ்ட் சார், இது ஒர்த்தே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல ஒரு சில ஆர்வக்கோளர் என்ன தெரியுங்களா பண்ணுவான், அவன் படத்துல சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ்ல அந்த கொலையை யார் பண்ணதுதான் அந்த மொத்த படத்தோட கதையை இவன் சொல்லுவான். சார் இந்த படம் சஸ்பென்ஸ் சூப்பர் சார், பயங்கர த்ரில்லிங் சார், 10 கொலை பண்ணுவாங்க சார், கடைசியில பார்த்தா அந்த அவ்வளவு கொலை அந்த அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனா இருப்பான் சார், அவன் தான் சார் பண்ணிருப்பான், செம்ம சார். படத்தோட டைரக்டர், டே பாவி 2 வருஷமா பாகுபலியை கொண்டது யாரும் நான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாகுபலியை கொண்டது கட்டப்பான்னு மொத்த கதையும் சொல்லிட்டு சொல்லி தலையில கை வச்சுட்டு இருப்பாரு. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த பப்ளிக் ஒப்பீனியனோ ரிவ்யூஸோ பார்க்காதீங்க. முதல்ல போய் படத்தை பார்த்துங்க, படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூஸோ இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் ஒப்பீனியனோ பாருங்க. இல்லைன்னா நீங்க மொத்த கதையும் நீங்க சொல்லிடுவாங்க, நீங்க உங்களுக்கு படத்தோட இன்ட்ரெஸ்டே இருக்காது. படமே மொக்கையா இருந்தாலும் நீங்க அதுக்கப்புறம் டிஎஃப்எஸ் ஷோ அந்த பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அது படத்தை விடவே உங்களுக்கு கண்டென்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு வணங்குறதுக்கு நன்றி. சூரிய வரவேற்பு நன்றி, வணக்கம்.